அமெரிக்காவுக்கு எந்த காரணம் கொண்டும் நாங்கள் யுரேனியத்தை வழங்கப் போவதில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதேபோல இலங்கை செய்திகளிலும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. தெதுரு ஓயாவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 8ஆக அதிகரித்திருக்கிறது. அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்கள் பதவி விலகியிருக்கின்றார். நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. இந்த செய்திகளுடன் மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசா இருக்காரு தானே, அவர் ஒரு போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்றார். புத்தாண்டு போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்றார். அப்போ என்ன நடக்குது என்பது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அமெரிக்காவுக்கு எந்த காரணம் கொண்டும் நாங்கள் எங்களுடைய யுரேனியத்தை வழங்கப் போவதில்லை, வழங்க மாட்டோம் என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஈரான் அரசாங்கம் சார்பாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சருக்குத்தானே, வெளிவிவகார அமைச்சருடைய பேச்சாளர் இஸ்மாயில் பாகேய் அவர் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஏன்னு சொன்னால், நேற்று காலமேல இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னபடி ஈரான் யுரேனியத்தை திறப்போது நாங்களே போய் எடுக்க போகிறோம், பெரிய ராட்சச இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு தோண்டி எடுக்க போகிறோம் எல்லாம் கதை சொல்லியிருந்தவர். நேற்றைய காணொலியிலேயே நாங்கள் சொல்லியிருந்தாங்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்கிறார், இருந்தாலும் ஈரான் சொல்கிறதே நாங்கள் கேட்கத்தானே வேணும், ஈரானிய தரப்பில் என்ன சொல்லினோம்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் சொல்லியிருக்குது, அப்படியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லை. எந்த காரணம் கொண்டும் நாங்கள் யுரேனியத்தை, அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுக்கவே மாட்டோம். எப்படி ஈரானிய மண் எங்களுக்கு முக்கியமோ, அது எப்படி எங்களுக்கு புனிதமானதோ, அதே போல் யுரேனியமும் எங்களுக்கு முக்கியமானது, யுரேனியமும் எங்களுக்கு புனிதமானது. அதை கொடுக்குற ஐடியா எங்கள்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கறது சம்பந்தமாக இப்போ மட்டும் இல்லை, எந்த காலத்திலுமே நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே நடந்ததே கிடையாது, யோசித்ததே கிடையாது என்ற மாதிரி வெளிவிவகார அமைச்சனுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உண்மையிலேயே தெரிஞ்சு கொண்டு தான் சொன்னாரா, அல்ல தன்னுடைய இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொன்னாரான்றது இங்கே ஒரு குழப்பமாக இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார் நேற்றைய நாளில். அவர் மட்டுமில்லாமல் அந்த அமைச்சினுடைய செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால அவரும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை, பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார். இந்த ரெண்டு பேருமே எதற்காக பதவி விலகினார்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அண்மை காலமாக இந்த தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே வருது. அதில் ஊழல் நடந்தது என்று சொல்லி. ஆனால் அரசாங்கம் சொல்லுது அது ஊழலும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது அந்த சப்ளையர் இருக்காரு தானே, அவர் கொஞ்சம் தரங்குறைவாக தந்துட்டார், அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடந்துருக்கப்பான்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி கொண்டு வந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை கேட்காமல் இல்லை ஊழல் தான் என்று சொல்லி திரும்ப சொல்லி நம்பிக்கையில்லா பிரேரணை எல்லாம் கொண்டு பின் அது தோற்கடிக்கப்பட்ட அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று அதனுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சரே பதவி விலகினது சில பல சந்தேகங்களை எழுப்பினது. ஒருவேளை இருக்குமோ, ஏன் பதவி விலகணும், என்னத்துக்கு பதவி விலகணும்னு சொல்லி கேள்வி இருக்குதானே. அப்போ அதுக்கும் அரசாங்கம் ஒரு பதில் சொல்லி இருக்குது. இல்லை ஊழலுக்காக பதவி விலகையில் அல்லது ஊழல் சம்பந்தமாக ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டு பதவி அப்படியெல்லாம் பதவி விலகையில் அவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்காகத்தான் பதவி விலகி இருக்காரே தவிர மற்றும்படி ஊழல் எல்லாம் இங்கே கிடையாது என்று சொல்லி அதனை அரசாங்கம் மறுத்திருக்கிறது. அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியால் ஒரு விசேட ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு. என்ன பிரச்சனை சொன்னால், நிலக்கரியை இறக்குமதி செய்திருக்கணும். நிலக்கரியை அப்போ அரசாங்கம் சப்ளையர்ஸ்ட்டு தான் கொடுக்குறது, அதுக்கு டெண்டர் மாதிரி ஒன்றை விட்டு சப்ளையர்ஸ்ட்டை கொடுக்குறது. அந்த சப்ளையர் ஒரு பிளவிட்டா அதுக்கு அரசாங்கம் ஊழலில் ஈடுபட்டது, அரசாங்கம் அமைச்சர்கள் ஊழல் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. முந்தின காலம்டா சொல்லலாம், ஆனால் இப்போ நாங்கள் அப்படி எடுத்தோன்னு சொல்ல முடியாது தானே. ஏன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக நிறைய வேலைகளை செய்து கொண்டு இருக்குது, நிறைய பேரை கைது செய்து உள்ளுக்குள்ளே போடினோம், நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும், நிறைய விஷயங்களை டிஜிட்டல் மயப்படுத்தினோம். எனவே இப்படியெல்லாம் செய்கிற அரசாங்கம் இதில் போயிட்டு ஊழல் செய்யுமா என்று சொல்லி மக்கள் சந்தேகப்படையில், எங்களுடைய எதிர்க்கட்சிகளால் அதை சந்தேகப்பட்டது. எனவே இப்போ அமைச்சர் பதவி விலகி இருக்கின்றார். இதுக்கிடையில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் இந்த நிலக்கரி சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள், முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது அரசாங்கம் ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறதாம். அது என்னன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட ஒரு சப்ளையர் இருப்பார் தானே, நிலக்கரியை அனுப்பின சப்ளையர், அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை மறைச்சு வச்சிருக்காம. இப்போ எவ்வளோண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், கொஞ்ச நெஞ்ச காசு இல்லை, 9.15 பில்லியன் ரூபா என்று சொன்னால் கிட்டத்தட்ட 915 கோடி ரூபா வரும். 915 கோடி ரூபா
அவ்வளோ காசையும் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்க அரசாங்கம். அவருக்கு காசு கொடுக்கல. இந்த விசாரணைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு எதற்காக தரம் குறைந்த நிலக்கரியை வந்து அனுப்பினீங்கள் என்றெல்லாம் கேட்டு அந்த விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் காசு கொடுக்கிறதா இல்லையான்னு சொல்லி அரசாங்கம் தீர்மானிக்கும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த நிலக்கரி வந்து தரம் குறைவாக இருந்ததால் அரசாங்கத்துக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கும் தானே. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த நஷ்டம் வந்து நேரடியாக அரசாங்கத்துக்கோ அல்லது மக்களுக்கோ இந்த நஷ்டம் வரையில 800 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் வரும். ஆனால் அந்த 800 கோடி ரூபாய்க்கு பதிலாக நாங்கள் 915 கோடி ரூபாய் வரைக்கும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே அரசாங்கத்துக்கும் ஒரு நஷ்டம் இல்லை, மக்களுக்கும் ஒரு நஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், தரம் குறைஞ்ச நிலக்கரி காரணமாக மின்சார உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அது வந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு தான். மின்சாரத்தை வந்து ஒழுங்காக உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கிறது, டைமுக்கு அந்த சரியான உற்பத்தி நடக்காமல் இருக்கிறது. ஆனால் இப்போ அண்மையில் வந்து மின்சார கட்டணங்களை வந்து அதிகரிக்கிற சம்பந்தமாகவும் பேச்சு வருது தானே. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, அதுக்கு வந்து மின்சார கட்டணங்களை அதிகரிக்கிறதுக்கும் இந்த நிலக்கரிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த தீர்மானத்தை எடுக்கிறது வந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. எனவே அவர்கள் வந்து தகுந்த காரணம் இல்லாமல் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டினோம். அவர்களை வந்து நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணலாது, மனிப்புலேட் பண்ணலாது. எனவே வந்து அவர்கள் எடுக்கிறது தான் தீர்மானம். எனவே இது வேற கேஸ், அது வேற கேஸ் என்று சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள். தெதுரு ஓயாவில் மூழ்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 8ஆக அதிகரித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் வந்து ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழுவினர், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து நிக்கவரட்டிய பகுதியில் ஓடுற தெதுரு ஓயால போய் குளிக்க போயிருக்கணும். அப்பேக்க வந்து அதில் 2 பேர் மூழ்கி 2 பேருடைய உடல்கள் அண்டைக்கே மீட்கப்பட்டது. நேற்று முன்தினம் 6 பேர் காணாமல் போனதாக நாங்கள் செய்திகளை சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 6 பேருடைய உடல்களும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே 6ம் 2ம் 8 பேராக இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். அதே வேளையில் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்கள், நிக்கவரட்டிய மருத்துவமனையில். அதில் வந்து ஒருவர் வந்து வீடு திரும்பி இருக்கின்றார், மற்றவர் வந்து தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே ஒரே நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் வந்து ஒரேடியாக 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளையும் கவலைகளையும் உருவாக்கியிருக்கிறது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், மகாவலி கங்கையில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள், அதாவது தந்தையார் தண்ணீரில் மூழ்க போறார் என்றதுக்காக ஓடி போய் பாஞ்சு காப்பாற்ற போன மகன்கள் தான் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தது. எனவே தண்ணீரில் இறங்காக்கு முதல் சரியான அவதானமாக இருக்கணும். மன்னார் கடலில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களும் இம்மாதம் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அவர்கள் நேற்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். இதன்போதுதான் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதாவது 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 14 இந்திய மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த மாதம் 9ஆம் தேதி வந்து மன்னாரில் வந்து இரணை தீவு இருக்குத்தானே, அந்த இரணை தீவுக்கு பக்கமாக வந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்கள் வந்து 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களோட ஒரு படகும் வந்து மீட்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 14ஆம் தேதி வந்து இன்னும் ஒரு குரூப் மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கக்குள்ள அதில் வந்து 4 மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் அதே லொக்கேஷன் தான், அதே இரணைமடு பகுதி தான். அதில் வந்து 4 மீனவர்களும் ஒரு படகும் வந்து மீட்கப்பட்டிருந்தது. எனவே மொத்தமாக 14 மீனவர்களும் 2 படகுகளும். இவர்கள் நேற்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது நீதிபதி பொன்னுத்துரை கிருஷாந்தன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். இம்மாதம் 22ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்கும்படி. தென்பகுதி கடலில் நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று சொல்லி நேற்றைய செய்தியில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படகு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் இருந்த 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த படகுக்குள்ளே வந்து சந்தேகத்துக்கிடமான பொதிகள் இருந்தன என்று சொல்லி நேற்று சொன்னாங்க தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொதிகள் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே 150 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் இருந்திருக்குது. அவற்றினுடைய பெறுமதி வந்து இலங்கை ரூபாயில் வந்து 400 கோடி ரூபாவாம். 400 கோடி ரூபாய் பெறுமதியான 150 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் ஒரு ஈரானிய கப்பலில் இருந்து மாற்றி தான் இங்கே கொண்டு வந்திருக்கணும். அதாவது சர்வதேச கடலுக்கு போய் அங்கே தரிச்சு நின்ற ஒரு ஈரானிய கப்பலில் இருந்து இதை இறக்கி இங்கே கரைக்கு கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வர முயற்சி செய்திருக்கணும். அப்பேக்க வந்து கடற்படையினர் சுற்றி வளைச்சு ஆக்களை பிடிச்சாச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நேற்று தானே செய்தி வந்தது இந்த மாதிரி தென்பகுதி கடலில் வந்து ஒரு படகு கொண்டு பிடிபட்டிருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து அது நேற்று பிடிபடையிலையாம், அது 13ஆம் தேதியே பிடிச்சாச்சு. பிடிச்சி சத்தம்படம் வச்சிருந்து போட்டு அந்த ஓனர் யாருன்னு விசாரிச்சிருக்கணும். எனவே ஓனர் வந்து இங்கே உள்ளுக்கான் இருப்பார், நாட்டிலான் இருப்பார், அவருக்கு தெரியாத போலோட அங்கே தன்னுடைய படகு வந்து பிடிபட்டுன்னு சொல்லி. எனவே அந்த 4 பேரையும் பிடிச்சி வச்சு அங்கே வச்சே விசாரித்து இந்த ஓனர் யாருன்னு தேடி திரிஞ்சு ஓனரை பிடிச்சா பிறகு 4 பேரும் கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஓனருடைய பேர் என்னென்னு சொன்னால் தெனுவன் புத்தா என்று சொல்லி அவர் தான் ஓனர்.
ஆனால் அவர் வந்து ஒரிஜினல் ஓனர் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லுவீங்க இந்த செய்தியினுடைய மிச்சத்தை வந்து அந்த ஓனர் வந்து கட்டாயம் வெளிநாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்லி. அதுதான் உண்மை. வெளிநாடு ஒன்றில் பதுங்கி இருக்கக்கூடிய பொல் சரத்தாம் அவருடைய பேர். அவர்தான் ஓனர். அவர்தான் இந்த போதைப் பொருட்களை வந்து அனுப்பிக்கார். 150 கிலோ ஹெரோயினை வந்து அனுப்பிக்கார். அந்த படகுல போச்சுனவே 4 பேர். அந்த 4 பேருக்கும் அந்த படகினுடைய உரிமையாளர் இருப்பார் தானே, அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து 20 கோடி ரூபாய் தாரம் என்று சொல்லி பேரம் பேசியிருக்கணுமாம். கொண்ட பொருளை வந்து நீங்கள் கரைக்கு கொண்டு வந்து இறக்கிட்டீங்கன்னு சொன்னால் 20 கோடி ரூபாய் திருவோம் என்று சொல்லி. எனவே 20 கோடி ரூபாய் பெரிய காசாக நினைப்பட்டு போயிருக்கணும் பொருளுக்கு. இனி ஒன்றுமே செய்ய முடியாது. 20 கோடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. போய் ஜெயிலுக்குள்ளே இருந்தோண்டு அந்த கம்பியில் எண்ண வேண்டியான். கம்பியெல்லாம் சரியா இருக்கா, கரல் பிடிச்சிருக்கான்னு சொல்லி அதை எண்ண வேண்டியான். தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கண்ணை கட்டி போட்டு ஒரு பெரிய நீள தடி எடுத்து கொண்டு போயிட்டு அடிக்க போகிறார். அங்கால பார்த்தா ஒரு பானை ஒன்று தொங்குது. அந்த பானைக்கு தான் அடிக்கணும். அந்த தடிக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று கொண்டு வந்தவர் தானே. அப்போ அதைத்தான் அதில் குறிக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், தடி எடுத்து ஓங்குறார். ஆனால் பானை எங்கேயோ கிடக்குது. பானையில் பழுதே இல்லை. பார்த்தா அவர்கிட்ட தலையெல்லாம் படும் போகிற அந்த தடி. எனவே அந்த தடி வந்து அவரைத்தான் சுற்றி வருதே தவிர அந்த பானைக்கு கிட்ட போகுதே இல்லை. எனவே அவரால் பானையை அடிக்க முடியாதுன்றதான் இந்த கருத்தோவியம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.